Hey there Kadaai lovers, welcome to Kadaai Kaadhal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் cauliflower fry தான். அதுக்கு தேவையான ingredients பார்த்தலாம். cauliflower 1 சின்ன பூ தான் எடுத்துர்க்கேன். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன். சோள மாவு அதாவது corn flour 1 டேபிள்ஸ்பூன். ginger garlic paste and மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன். அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன். உப்பு எப்பவும் போல தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு ஒரு காலிஃப்ளவர் அதாவது சின்ன காலிஃப்ளவர் தான் எடுத்துர்க்கேன். நான் இது எங்க வீட்டு கிட்ஸ்க்கு பண்றதுனால சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பெரிய சைஸ்ல கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோள மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் மிளகாய் தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோள மாவு 1 டேபிள்ஸ்பூன். அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த வேக வச்ச தண்ணியிலேயே அப்படியே கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1/2 hour ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கடாய் சூடானதும் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் ரீஃபைண்ட் ஆயில் தான். எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தனித்தனியாக இந்த மாதிரி உதிரியாக போட்டு விடுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று சேராமல் வரும். நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுருங்க. உங்களுக்கு சின்னதாக காலிஃப்ளவர் போடுறப்போ எண்ணெயை நல்லா சேவ் பண்ணலாம். அதுவும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இருங்க இன்னும் நமக்கு ஒரு ஸ்டெப் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். அதுதான் கடைசியாக ஃபைனல் டச்னு சொல்லுவாங்க. வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனல் டச் நம்ம இப்போ பார்த்துடலாம். அது ஒன்றும் இல்லைங்க, கறி லீவ்ஸ் கொஞ்சமாக நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி அதோடு சேர்த்து நீங்கள் காலிஃப்ளவர் சாப்பிட்றப்போ இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஹாட்டான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from Kadaai Kaadhal.